நாளுக்கு நாள் சோதனை ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. என்னால இதுக்கப்புறம் இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கறது கஷ்டம்னு தோணுது. இன்னைக்கு சின்ன அத்தை இனிமே நான் அத்தனை கூப்பிடாதுன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கே அவங்க இவ்வளவு கோவப்படுறாங்கன்னா நான் யாருங்கிற உண்மை தெரிஞ்சா அவ்வளவுதான். இது எப்படியோ எங்க சின்னத்தை சீக்கிரமா குணமாகணும் துளசிமா. நீதான் கூட இருந்து அவங்கள காப்பாத்தணும். சூர்யா நெருப்புல எரிஞ்ச போட்டோவெல்லாம் எங்க வச்சிருக்கான்? ஒருவேளை அவன் ரூம்ல வச்சிருக்கானோ? ஐயோ கடவுளே, அந்த மாதிரி மட்டும் பிளாக் காஃபி பண்ணக்கூடாது. அப்படி பண்ண சின்னத்துக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் அவ்வளவுதான், அவங்களுக்கு மறுபடியும் பிபி ஜாஸ்தி ஆகி உடம்பு சரியில்லாம போயிடும். அது மட்டும் நடக்கவே கூடாது. உடனே நாம அந்த போட்டோஸை எடுத்து ஆகணும். சாம், இந்த போட்டோஸ் வேணா எரிஞ்சிருக்கலாம். ஆனா இந்த இன்சிடென்ட் அதை ஒன்னும் பண்ண முடியாது. கண்டிப்பா நம்ம மேரேஜ் நடக்கும். நீ சொன்ன அந்த 7 சத்தியத்தையும் வாழ்க்கை புல்லா கடைபிடிச்சு நீ நிறைவேற்றுவேன்னு எனக்கு தெரியும். அதுக்கு நான் உறுதுணையா இருப்பேன். I love you, Sam. I miss you. I miss you, Sam. ஒரே வீட்ல இருந்தாலும் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். எனக்கு ஆனா இந்த காயம் கூட லவ் மெமரிஸ் தான். கண்டிப்பா நம்ம லவ் சக்சஸ்ல தான் முடியும். அம்மா, ஒரு உதவி பண்ண முடியுமா? சொல்லு சரண்யா. ஒன்னும் இல்ல, அது வந்து ஏன் இப்படி தயங்குற? அம்மா, அக்கா பையனுக்கு ஃபீஸ் கட்டணும். ஒரு 20,000 ரூபாய் பணம் தேவைப்படுது. கொடுத்து உதவுனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குமா? தப்பா நினைச்சுக்காத சரண்யா, அவ்வளவு பணம் என்கிட்ட இல்ல. எனக்கு தெரியுமா, நீங்க மனசு வச்சா முடியும். சூரிய சர்ட்ட வேணும்னா கேட்டு பாருங்க. இத பாரு சரண்யா, இது வரைக்கும் நான் அன்னபூர்ணி அம்மா கிட்ட பணம் காசுன்னு கேட்டதில்ல. அவங்களும் அந்த அளவுக்கு வச்சுக்கிட்டதில்ல. நான் கேட்காமலே அவங்க கொடுத்துருவாங்க. ஆனா சூர்யா தம்பி கிட்ட அம்மா, சீட்டு போட்டிருக்கம்மா, அடுத்த மாசம் முடிஞ்சிடும். அத கையோட கொடுத்துடுறம்மா. அதுக்கு இல்லம்மா, சூர்யா தம்பி கண்டிப்பா கொடுப்பாரு. ஆனா போய் கேட்கதான் ரொம்ப சங்கடமா இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல. அப்போ சமந்தா மேடம் கிட்ட? சரண்யா, உனக்கு விஷயம் புரியுதா இல்லையா? பண விஷயம் இல்ல. நான் இந்த வீட்ல யார கேட்டாலும் எனக்கு கொடுப்பாங்க. ஆனா அங்க போய் நிக்கிறதுக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ப்ளீஸ்மா, உங்களை விட்டா வேற வழி இல்ல. எப்படியாவது நீங்க தான் உதவி பண்ணணும். எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, பார்க்கலாம். ரொம்ப அர்ஜென்ட்மா. என்ன காய்கறி எல்லாம் கட் பண்ணியாச்சா? அப்புறம் எனக்கும் என் பொண்ணுக்கும் பாதாம் பிஸ்தா போட்டு பால் எடுத்துட்டு வாங்க. சரிம்மா. சரி, நான் வரும்போது ஏதோ பேசிட்டு இருந்தீங்க. இப்போ என்ன? நான் வந்த உடனே பேச்சு சத்தத்தையே காணோம். என்ன, உங்க முதலாளி குடும்பத்தை திட்டிட்டு இருந்தீங்களா? எங்க முதலாளியை திட்ட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. எங்களை வேலைக்காரங்க மாதிரி அவங்க நடத்துறதும் இல்ல. ஓ, அப்ப என்ன பத்தி தப்பா பேசிட்டு இருந்தீங்களா? ஐயோ அம்மா, அப்படிலாம் எதுவும் கிடையாது. நான் சாரதாம்மா கிட்ட 20,000 ரூபாய் பணம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அவங்க இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. உங்ககிட்ட இருந்தா கொஞ்சம் கொடுங்கம்மா. சரண்யா, யாருக்கிட்ட என்ன கேட்கணும்னு தெரியாது உனக்கு? ஏன் என்கிட்ட கேட்க கூடாதா? இல்ல உங்களுக்கு கடன் கொடுக்கற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லையா? ஐயோ அம்மா, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. நீங்க இந்த வீட்டுக்கு வந்திருக்கிற விருந்தாளி. உங்ககிட்ட காசு கேட்டா எங்க முதலாளிக்கு தான் தர்ம சங்கடம். அதனாலதான் அப்படி சொன்னேன். சரி, போகட்டும். ஆமா, உன் சம்பளம் எவ்வளவு? மாசம் 7,000மா. அப்போ உன் தகுதிக்கு
500 1000 தான் கடன் வாங்கணும். 20,000 எல்லாம் உன் தகுதிக்கு ரொம்ப மீறின விஷயம். எப்படி உன்னால திருப்பி கட்ட முடியும்? நீ பாட்டுக்கு காசை வாங்கிட்டு வேலைக்கு வராம போயிட்டீனா? ஐயோ அம்மா, அந்த மாதிரி எல்லாம் நான் நடந்துக்க மாட்டேன். வேணும்னா சாரதா மாட்ட கேட்டு பாருங்க. இவங்க பெரிய இவங்க. இந்த அம்மா குடுக்கிற கான்ட்ராக்ட் சர்டிபிகேட் வச்சுதான் வேர்ல்டு பேங்க்ல லோன் தர போறாங்க. சரி, போய் பால் எடுத்துட்டு வா. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நான் தான் பாத்துக்கலான்னு சொன்னேன்ல, அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம்? இவங்க கிட்ட கேட்டா மட்டும் அள்ளி கொடுத்துருவாங்களா? பார்த்தல்ல என்ன வார்த்தை சொல்லிட்டு போனாங்கன்னு. இதனால நமக்கும் இந்த வீட்டுக்கு தான் அசிங்கம். இல்லம்மா, என்னோட சூழ்நிலை அப்படி. பேசாத சரண்யா, வர வர நீ பண்றதே சரியில்லை. போய் பாலை காய்ச்சு. ம். சூர்யா, அப்பா, உட்காருப்பா. சூர்யா, ரொம்ப நாளாவே நம்ம வீட்ல நடக்கக்கூடாதெல்லாம் நடக்குதுப்பா. உன்னோட இந்த காயத்துக்கு மருந்து போட்டா ஆறிடும். ஆனா உன் மனசுல இருக்கிற காயத்துக்கு யாரு மருந்து போடுறது? நீயும் சமந்தாவும் அதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறது தான்ப்பா மருந்து. ஆனா அது உங்க அம்மா நினைச்சாதான்ப்பா முடியும். ஒரு அப்பாவா நான் உனக்கு ஒன்றும் பெருசா பண்ணதில்லைப்பா. இந்த விஷயத்தை பொறுத்த அளவுக்கு நான் உன் கூட நிக்கணும்னு ஆசைப்படுறேன். எல்லா காயத்துக்கும் மருந்து. கண்டிப்பா இந்த பிரச்சனை ஒரு நாள் தீரும். அப்பா, நீங்க அம்மா கிட்ட பேசுங்கப்பா. அவளுக்கு எதிரி சம்பந்தம் மட்டும் இல்ல, அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற யாரா இருந்தாலும் அவங்களையும் அப்படிதான் பார்க்கறாங்க. இப்போ நான் ஏதாவது பேச போய் ஏதாவது ஏடகூடமா நடந்துடுச்சுன்னா அதை நினைச்சாதான் சூர்யா பயமா இருக்கு. முன்னெல்லாம் குடும்பத்துல எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் நம்ம எல்லாம் கலந்து பேசுவோம். பெரியவங்க தான்ப்பா எல்லாம் முடிவு எடுப்பாங்க. ஆனா அப்படி முடிவெடுக்க இப்ப அம்மா இங்க இல்லையப்பா. அவங்க கடுமையா நடந்துக்கிட்டாலும் அதுல ஒரு அன்பு இருக்கும். இப்ப அப்படி இல்லப்பா. தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரன் மாதிரி இஷ்டத்துக்கு ஆடுறாங்க. உங்க அம்மாவும் அவளோட ஃப்ரெண்டோட பேச்சு கேட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காப்பா. சமந்தா விஷயத்துல என்னால என்ன பண்ண முடியுமோ அதை நான் கண்டிப்பா பண்றேன். ஆனா இப்போதைக்கு உங்க அம்மா கிட்ட இதை பத்தி பேசாம இருக்கிறது தான்ப்பா நல்லது. உங்க 2 பேரோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடி தான்ப்பா நடக்கும்.
எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. உங்க அம்மா கிட்ட ஒரு தடவை சொல்லியிருந்தேன், என்ன நடந்தாலும் சாம் தான் என் மருமகன்னு. அது இன்னைக்கு இப்ப நான் உங்ககிட்டயும் சொல்றேன். நீ எதை பத்தியும் கவலைப்படாத சூர்யா. என்ன நடந்தாலும் சரி, சாம் தான் என்னோட மருமக. அதை யாராலையும் மாற்ற முடியாது. அப்பா, பிளாக் காஃபி உள்ளதா இருக்கானா? அவன் வரதுக்குள்ள எடுத்துடணும். எங்க வச்சிருப்பான்? I love you, Surya. சூர்யா, 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 சூர்யா. பெரிய மாமா, ஐயோ, சூர்யா, சூர்யா, பெரியப்பா சூர்யா. சொல்லுங்க பெரியப்பா. நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன் சூர்யா. என் மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு சூர்யா. சாரி சூர்யா. ஐயோ பெரியப்பா, நீங்க எதுக்கு சாரி சொல்றீங்க? நடக்கணும்னு இருக்கு, நடந்துருச்சு. இப்போ கை எப்படிப்பா இருக்கு? பரவாயில்ல பெரியப்பா. சூர்யா, உங்ககிட்ட சொல்ல கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. சொல்லுங்க பெரியப்பா. அது வந்து சூர்யா, ஒரு தடவை புயல் வந்தப்ப நம்ம மாந்தோப்பே நாசமாயிடுச்சு. இந்த தடவை அந்த மாதிரி எதுவும் நடக்காம இருக்கிறதுக்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க போறாங்களா? அதனால நம்ம வீட்டாளுங்க யாராவது ஒருத்தர் கூட இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. சூர்யா, அதுக்கு சரியான ஆளு நீதான். நாளை காலையில போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இவ்வளவு தானே பெரியப்பா, இதுக்கு எதுக்கு தயங்குறீங்க? நான் போயிட்டு வந்துடுறேன். போகும்போது சந்துருவையும் கூட்டு போயிரு, அவனும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ம், சரி. நான் வரேன். ம்.
நம்ம ஈஸியா வெளியில போயிடலாம். ஹலோ, இப்ப எதுக்கு என் ரூம்குள்ள வந்த? அதுவும் என்ன கேட்காம? வீட்டுக்குள்ள எந்த ரூமுக்கும் போறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்கு. எஸ்பெஷலி ஒரு ரூம்குள்ள வர்றதுக்கு நான் யார்கிட்டயும் கேட்கணும்னு ஒன்றும் அவசியமே இல்லையே. என் ரூம்குள்ள வரணும்னா என் பர்மிஷன் வேணும். வெளியே போ. சாம் இப்ப உள்ள வந்தா இந்த ராட்சசி கிட்ட மாட்டணும். அவ்வளவுதான். சரி போலாமா? எங்க போலாமா? அதான் நான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தேனே. என்னன்னு சொல்லிட்டு இருந்த? அப்ப இவ்வளவு நேரம் நான் சொன்னதை நீங்க லிசன் பண்ணவே இல்லையா? ஓ புரிஞ்சுது. கண்ணாடியில என்ன ரசிச்சிட்டு இருந்தீங்களா? இல்ல, சகிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப எதுக்கு வந்த? அத சொல்லு. சண்முகம் அங்கிள் நீங்க மாந்தோப்புக்கு போறதா சொன்னாங்க. நானும் உங்க கூட வரனே. நீங்க என்னையும் கூட்டிட்டு போறீங்களா? உன்னெல்லாம் கூட்டு போக முடியாது. அதே அந்த சமந்தா வந்தா கூட்டிட்டு போவீங்கல்ல? ஆமா, கண்டிப்பா கூட்டு போவேன். என்ன மட்டும் ஏன் அவாய்ட் பண்றீங்க? ஏன்னா அவளை நான் லவ் பண்றேன். அவளை மட்டும்தான். லைஃப் லாங் அவ கூட மட்டும்தான் வாழணும்னு ஆசைப்படுறேன். நான் சொன்னது கேட்டுச்சா? உங்களை சீட்டிங் பண்ணவங்கள எப்படி இவ்ளோ லவ் பண்றீங்க? இன்னொரு தடவை அவளை சீட்டிங் கிட்டிங் சொன்னா அவ்வளவுதான். பாக்குறேன் எப்படி நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்றீங்கன்னு. அப்பாடா, பிளாக் காஃபி போயிட்டான் போல இருக்கு. இவன் ரூம்குள்ள வந்தா இதான் பிரச்சனை. உள்ள வர்றது ஈஸி, வெளியில போறதா கஷ்டம். அப்பாடா, யாரும் இல்ல, நிம்மதியா போலாம். ஹலோ, போறதுக்கு முன்னாடி அந்த மிச்ச மீதி போட்டோஸ கொடுத்துட்டு போனா நல்லா இருக்கும். ஏன்னா அது என்னோட போட்டோஸ்.